Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ திமுக ஆட்சியோட 5 வருட சாதனைகள் இருக்கு. சாதனை இல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும்? முக்கியமா சாதனைகள் இருக்கு. ஆனா மக்களுக்கு கண்கூடா என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, என்னங்க ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் லஞ்சம் கேட்குறாங்க, ஊழல் குறையோடி போய் இருக்கு, பொன்முடி பேசின ஓசி பஸ்ல எவ்வளவு ஓட்டு வீணா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த இப்போ அதே மாதிரி நீங்க அப்போ பாத்தீங்கன்னா இதே தான் வந்து பக்தவச்சல முதல்வர் அரிசி இல்லை பஞ்சம், அரிசி இல்லைன்னா என்ன மக்கள் எலிகறி சாப்பிடுவாங்கன்னு சொன்னாரு. அப்போ வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க ஜனங்க? இப்போ நீங்க வெற்றி இது முதலீட்டாளர் மாநாடுன்னு இருக்கு. அப்போ எல்லாரும் என்ன முதலீட்டாளர் எவ்வளோ வந்துச்சு, இத்தனை வேலை கிடைக்கும் அத்தனை வேலை கிடைக்கும்னு சொல்லியாச்சுங்க. இது வரைக்கும் எல்லா முதலீட்டாளர் மாநாட்டிலையும் சொன்ன வேலைகள்லாம் வந்திருந்ததுன்னா தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக மாறி இருக்கணும். திமுக ஆட்சியிலையும் இப்படிதான் அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுவும் அப்படி முடிஞ்சிடக்கூடாதுல்ல. சரி, ஒரு ஆட்சியை நம்பி 100 நாள்ல எத்தனை பேர் தொழில் முதலீடு பண்ணிடுவாங்க சொல்லுங்க? மௌனத்தால நிராகரிக்கிறாங்களா அதிமுகவை? அதிமுகவை அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது தெரியுதுங்க. ஆனா எப்படிங்க பண்ண முடியும்? சரி, எம்ஜிஆரை பாராட்டுறீங்க, ஜெயலலிதாவை பாராட்டுறீங்க, அப்ப எம்ஜிஆர் தோற்று வச்ச கட்சியை நீங்க அப்படி சுவீகரிப்பீங்களா? அப்ப ரெட்டையில சின்ன இல்லாமலே போயிருமா? அதிமுக ஃபுல்லா தாவேக்காக ஆயிடுச்சுன்னா தாவேக்கா விசில் வச்சுக்குமா, ரெட்டையிலே வச்சுக்குமா? ஏன் இவங்க சேர்த்துக்கிறாங்க? விஜயபாஸ்கர் இல்ல வேலுமணியே எடுத்துக்கோங்க, வேலுமணி பேர்ல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப நீங்க ஊழல் ஒழிக்க வந்த கட்சி ஊழலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். கீழ்மட்டங்கள்ல ஊழல் ஒளிஞ்சிருக்குன்னு கூட நான் கேள்விப்படுறேன், ரொம்ப பாராட்டுறேன். ஆனா எதுக்கு வந்து ஊழலின் உருவமா ஆனவங்களை எல்லாம் நீங்க சேர்க்கிறீங்கன்ற? இப்போ தாவேக்காவுக்கு எதிராக அதிமுகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, திமுக மட்டும் இருக்கு. சரி, அப்படின்னா நாம் தமிழர் அந்த இடத்த பிடிக்க போட்டி போடாதா? எப்படிங்க போட்டி போட முடியும்? சரி, ஒரு கட்சி 3 கட்சியா 2 கட்சியா 4 கட்சியெல்லாம் நீங்க நிறுத்த முடியாது, அது ஜனங்க நிறுத்த வேண்டிய மேட்டர். உங்களுக்கு எது அட்வான்டேஜ் அப்படின்னா, நாளைக்கு தாவேக்கா இருக்கு, தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுதல், அதான அட்வான்டேஜ். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். தாமரை வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். சார், விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களை வந்து ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டாரு. நீங்க உங்க மாணவர் காலத்துல இருந்தே நீங்க வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து உற்று நோக்குறீங்க. குறிப்பாக நீங்க மாணவர் காலம் தொட்டே வந்து அரசியல் இயக்கங்களோடு நேரடியாக கலப்பணி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு அரசு அலுவலராக ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இயங்குதுங்கிறத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி பத்திரிகை அனுபவம் அப்படின்னு உங்களுக்கு பரந்துபட்ட அனுபவம் இருக்கு. குறிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க தாவேக்கா. 100 நாட்களை பல சாதனைகள் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நாம வந்து வருமானத்தை ஈர்த்திருக்கோம், 1 லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம்னு நேற்றைக்கெல்லாம் பேசியிருக்காங்க. தாவேக்கா ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன சார்? ஆகஸ்ட் 17ஆம் தேதி 100 நாள் நிறைவு. நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி கண்டிப்பா 2 வருடத்துல ஆட்சியை பிடிப்பது என்பது நிச்சயமா ஒரு சாதனை தான், அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அதாவது இதுல காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, எங்களோட பழைய காலகட்டதாக 1967ல அண்ணா ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்துரும்னு அண்ணாவே நம்பல. இதான் உண்மை. ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே இல்லை. ஆமா, அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தென்சென்னை எம்பி, பாராளுமன்றத்துக்கு போறதுலதான் அவர் வந்து அப்படித்தான் அவரோட தேர்தல் பிளான் அமைஞ்சிருந்ததுங்க. காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிக்கு போயிட்டாரு, பக்தவச்சலம் முதல்வர். சிக்கல் என்ன வந்துச்சு அப்படின்னா, அப்ப இருந்த இளைஞர்கள், நாங்களும் சென்சி தானே, அப்ப பேர் தான் கிடையாது, பிறக்கும் போது யாரும் வயசானவனா பிறக்கிறது இல்லையே. அப்ப இதே 18, 19 வயசு 20 வயசு இந்த ரேஞ்ச் தான். 21 வயசுல தான் இப்போ ஓட்டுரிமை. ஆனா நாங்க வேலை பார்த்துட்டு இருப்போம். 18 வயசு 16 வயசுல எல்லாம் வேலை பார்ப்போம், கட்சி பணி அரசியல் பணியெல்லாம் ஆற்றுவோம். இதே மாதிரிதான் பெற்றோர்கள்ட்ட சொல்லுவோம், நீங்க ஓட்டு போடுங்க. அப்ப எம்ஜிஆர், சிவாஜி, இவங்க SSR, இவங்கெல்லாம் மாட்னி ஐடியல்ஸ். அதாவது இப்ப என்ன செட்டப் இருக்கோ அது அப்படியே தாங்க இருந்துச்சு. 1967 அதே நிலைமை தான். பெரிய வெற்றி. ஆனா அந்த வெற்றிக்கு இந்த வெற்றிக்குமான வித்தியாசம் என்னன்னா, அது வந்து முழுமையான மெஜாரிட்டி ஆட்சி. இன்னும் சொல்லப்போனா வந்து மூதறிஞ்ச ராஜாஜி கவர்னர் ஜெனரல், அவர் வந்து பெரிய ஆளுமை அகில இந்திய அரசியல்ல, முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு. வெற்றிக்கு பிறகு அவரே வந்து
தனித்த வெற்றியை எதிர்பார்க்கல. எப்படியாவது அது வந்து கூட்டணியை நோக்கிதான் இது போகும். ஏன்னா தமிழ்நாட்டோட முதல் கூட்டணி ஆட்சி அமைச்சது ராஜாஜி தான். எல்லாரையும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். 52 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எங்க மெஜாரிட்டி கிடைச்சது இங்க? அப்போ ஒன்றுபட்ட தமிழ்நாடு, இன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது, ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ ராஜாஜி எப்படினாலும் இது கூட்டணி ஆட்சி தான் அமையும், நமக்கு மந்திரி சபையில பங்கு இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அண்ணா தனி மெஜாரிட்டி வரும்போது அவர் கேட்டாரு, கூட்டணி ஆட்சி அமைஞ்சிரு, எங்களுக்கு மந்திரி சபையில பங்கு கொடுங்கன்னா அண்ணா மறுத்துட்டாரு. அப்ப நாங்க மாணவர்கள், நான் வேளாண்மை கல்லூரி இங்க வந்து சென்னையில 2 நாள் தங்கியிருக்கோம், யாரு முதலமைச்சருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ணா டக்குன்னு அதை சொல்லல, பளிச்சுன்னு சொல்லல. எல்லாரும் பலரும் வந்து நாவலர் உட்பட பலரும் வந்து முதலமைச்சராக நாங்க ஆயிடுவோம்னு அவங்க நினைச்சாங்க. நாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம், அண்ணா வந்து மேல் சபை தானே, எம்பியா வெற்றி பெற்றாரு அப்படின்னு. மன்னிக்கணும், மக்களவை தானே வெற்றி பெற்றாருன்னு. பட் அண்ணா இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவரு முதலமைச்சருங்கிற இதை எடுத்தாரு. ஆனா சின்ன மினிஸ்ட்ரிங்க, அது 7-8 பேர் தான். இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் அதுக்குள்ள வந்து அவரு முதல்வர் ஆயிட்டாரு. ஆனா அதுக்காக நம்ம அவரோட 30 வருஷம் 35 வருஷம் சினிமா ஹிஸ்டரியை மறந்துட முடியாது. ஆட்சி பேர்ல வெறுப்பு இருந்தது, இப்பவும் ஆட்சி பேர்ல ஏதோ ஒரு வகையில மனத்தாங்களும் வெறுப்பும் இருந்திருக்கணும். அதனாலதான் அந்த இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு சென்சின்னு சொல்றீங்க, அவங்க மத்தியில அது பிரதிபலிச்சிருக்கு. ஆனா மெஜாரிட்டி இல்ல. ஒரு சின்ன குறுக்கீடு சார். நீங்க வந்து வரலாறோடு ரிலேட் பண்ணி பேசுறீங்க தற்கால அரசியல, அது ஒரு பல திறப்புகளை கொடுக்குது. அந்த காலகட்டங்கள்ல 67ல காங்கிரஸ் எப்படி இருந்தாங்க? ஒரு நிலவுடைமை கட்சி, ஒரு பண்ணையார் கட்சி, ஒரு எளிய மக்களுக்கு உள்ளுக்குள்ள ஆக்சஸ் கிடையாது, அப்படி ஒரு இதாதான் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க காங்கிரஸ். சோ அப்படி பார்க்கும்போது 67 காங்கிரஸும் இப்போ வந்து 26 டிஎம்கே ஒன்னு நாம வந்து ஒரே தராசுல வைக்க முடியுமா சார்? அன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு ஆளும் கட்சியா இருந்து வீழ்ச்சியை நோக்கி போனாங்க. இன்னைக்கு திமுக அந்த ஃபேஸ் நாம வந்து கம்பேர் பண்ண முடியுமா சார்? அந்த கால காங்கிரஸ் தான் இந்த கால திமுகன்னு நம்மளால கம்பாரிசனுக்கு கொண்டு வர முடியுமா சார்? என் மனசுல அப்படிதாங்க படுது. சரி, நாங்க வந்து திமுக கூட்டங்கள், அண்ணா கூட்டம், கலைஞர் கூட்டம் கேட்கணும்னா சைக்கிள்ல போவோங்க. கூட்டமே வந்து ஒரு மாதிரி நகர்ப்புற பகுதிகளில் தான் போடுவாங்க. ஒரு 7-8 மணிக்கு மேலதாங்க கூட்டம் கூட ஆரம்பிக்கும். முக்காவாசி சைக்கிள் தாங்க நிற்கும். காரே பார்த்ததே கிடையாது, உண்மையிலே பார்த்தே, நடந்து வருவாங்க சைக்கிள். இன்னைக்கு வந்து திமுக கூட்டம் எங்க நடக்குதுங்க? அண்ணா திமுக கூட்டம் எங்க நடக்குது? எல்லாம் ஊருக்கு வெளியில மாபெரும் பந்தலை போட்டு ஏகப்பட்ட ரூபாயை செலவழிச்சு அவர் ஆளு கூட்டிட்டு தான் வராங்க. அப்போ பழைய காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டங்களுக்கும் இன்றைய திமுக அண்ணா திமுக கூட்டங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. தவேகா கூட்டமே அப்படித்தாங்க நடந்தது. மதுரையில வந்து அவங்க போட்ட கான்ஃபரன்ஸ் அவங்க எங்க போட்டாங்க? எங்கேயோ வெளியில போட்டாங்க, ஏர்போர்ட் பக்கத்துல எங்கேயோ போட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்போ சாதனைகள் அடிப்படையில ஓட்டு அப்படின்னு மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யாரு காலத்துல வந்ததுங்க? காமராஜர் காலத்துல வந்தது. காலங்கள்ல தான் பண்ணிருக்காங்க. காமராஜர் காலத்துல பண்ணிருக்காங்க. கரெக்ட். எவ்வளவு அணைக்கட்டு திட்டங்கள், பெரம்புக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட், எவ்வளவு சொல்லாங்க. மேட்டூர் டேம் கூட பிரிட்டிஷ் காலத்துல கட்டிட்டோம், சீரமைச்சிருக்காங்க. இப்போ எங்களுக்கே டெல்டா ஏரியான்னு எடுத்தீங்கன்னா, நியூ டெல்டா விஸ்தாரம் பண்ணது பூரா காங்கிரஸ் ஆட்சியில் தாங்க. ஓல்டு டெல்டா தான் முதல்ல இருந்துச்சு, நியூ டெல்டாவா அது விஸ்தாரம் பண்ணது காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி. அப்போ திருச்சி பிஹெச்எல் துப்பாக்கி தொழிற்சாலை எல்லாமே நிறைய, திருச்சி பிஹெச்எல் துப்பாக்கி தொழிற்சாலை நிறைய இருக்குங்க, சாதனைகள் நிறைய இருக்கு. ஆனா மக்கள் ஓட்டு போடும்போது பியூர்லி அந்த சாதனை அடிப்படையில போடுறது இல்லைங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி 1 வருஷம் 1.5 வருஷத்துல ஏற்படுற பல்வேறு கலவையான உணர்வுகள் வந்து அந்த ஓட்டுக்கு காரணம். இப்போ திமுக ஆட்சியோட 5 வருட சாதனைகள் இருக்கு, சாதனை இல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும்? முக்கியமா சாதனைகள் இருக்கு. ஆனா மக்களுக்கு கண்கூடா என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, என்னங்க ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்கறாங்க, ஊழல் புறையோடி போய் இருக்கு, அதே மாதிரி வந்து மினிஸ்டர்கள்லாம் ரொம்ப ஆணவமா நடந்துக்கிறாங்க. இப்ப பொன்முடி பேசின ஓசி பஸ்ல எவ்வளவு ஓட்டு வீணா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இப்ப அதே மாதிரி நீங்க அப்ப பாத்தீங்கன்னா, இதேதான் வந்து பக்தவச்சல முதல்வர், அரிசி இல்ல, பஞ்சம், அரிசி இல்லைன்னா என்ன மக்கள் எலிகறி சாப்பிடுவாங்கன்னு சொன்னார் அவரு. அப்ப வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க ஜனங்க? சரி, கிராமத்துல எலிகறி கூட சாப்பிடுவாங்க, அதை நீங்க சொல்லக்கூடாதுல்ல, நீங்க முதலமைச்சரா இருந்துகிட்டு. இப்படி தேவையில்லாத பேச்சு, வெறுப்பை வந்து விதைக்கிறது, இப்படியாகத்தான் வந்து ஒரு ஆட்சி வீழ்ச்சி அடையுங்க. அது எப்போதுமே அதை நான் நினைப்பேன். அப்போ காங்கிரஸ் வீழ்ந்தது, திமுக வந்தது. திமுக வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து காங்கிரஸ் மாதிரியே மாறிடுச்சு.
பண்ணையார் தானே வந்துருச்சா வரலையா? இன்னைக்கு திமுகல இருக்கிற குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்படுறவங்க எவ்வளவு பேரு சொல்ல முடியும். தாவேக்காவும் அந்த ரூட்ல தான் பயணம் போகுது. சரி, அவங்க 100 நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, ரைட், எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப சட்டமன்றம் லைவா போகும்போது எல்லாரும் சட்டமன்றத்துல பாக்குறோம். சட்டமன்றத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க யங்கா இருக்காங்க, அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவிலாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அதுக்கான பூழ்ச்சி அவங்க பண்றாங்க. அப்ப கண்டிக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர். அவர் என்ன சொல்லணும்? இல்லைங்க, எதிர்கட்சி எப்போதும் கண்டிக்குங்க, முதலமைச்சர் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மேட்ருக்கு வாங்கன்னு சொல்லணும்ல. ஆமா, பழைய மாதிரி இல்லைங்க, இப்ப எல்லாத்தையும் ஜனங்க பாக்குறாங்க. ஓகே. அப்ப வானலாவ புகழுதல். அரந்த நாராயணன் எங்களுக்கு ஒரு சீனியர் ரைட்டருங்க. அவரு எழுதின தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் இன்னைய தேதி வரைக்கும் அது பொக்கிஷங்க. அவரு ஜனசக்தி பத்திரிகையில அவரு பத்திரிகையாளருங்க, மூத்த பத்திரிகையாளர். அதே மாதிரி அடியார் அண்ணன், இவங்க எல்லாம் எழுதுவாங்க எங்க பத்திரிகையில. மூத்த பத்திரிகையாளர்லாம் எழுதுறதுக்கு காலம் உண்டு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாராட்டி சொல்றது அப்படி சொல்லாதீங்க, புகழ்ந்து உரைத்தல் இல்ல, இது வியந்து ஓதுதல் பாரு. இது வியந்து ஓதுதல். இப்படி வியந்து ஓதுறத ஒரு பண்பாடா கொண்டு வந்துட்டோம். அப்ப அதுல இருந்து மாறணும்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து மாற்றுன்னு வந்துட்டீங்க. மாற்றுனா என்ன? திமுக மாதிரி இருக்கக்கூடாது, அண்ணா திமுக மாதிரி இருக்கக்கூடாது இல்ல. நீங்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கரையும் கரூர் விஜயபாஸ்கரையும் கட்சிக்குள்ள சேர்த்து வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வழக்கெல்லாம் யாரு எப்படி பார்க்க போறாங்க? நாளைக்கு ஒரு தண்டனை கிடைச்சு போச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா அது மாறும். எதுக்கு? நீங்க தான் விஜய் தனி பேனர்ல வந்துட்டீங்க, விஜய்க்காகவே வந்து ஓட்டு விழுந்திருக்கு நீங்க தான் சொல்றீங்க. இவ்வளவு பேர் வந்துட்டீங்க, எம்எல்ஏ வந்துட்டீங்க. சூரியனை நெருங்க முடியாதுன்னா சூரியனுக்கே வியர்க்க செய்வோர் எங்களது விஜய்ன்னு நீங்க சொல்றீங்க, ரைட்டு, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேங்க. ஏன் நீங்க பழைய ரூட்டுக்கே போறீங்கன்ற? ஓகே, 100 நாள்ல சாதனை இருக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆட்சிக்கும் இருக்கும். 1000 கோடி ரூபாய் டெய்லி வருதுன்னா கஜானா என்னைக்குமே காலியா இருக்காதுங்க. ஆமா, என்னைக்குமே எல்லா அரசாங்க கஜானாவுக்கும் ஏதாவது ஒரு வரவு வந்துகிட்டு தான் இருக்கும். அது இப்படி இந்த போன 100 நாள்லாம் வந்து அந்த காலத்துல யாரும் கொண்டாடவே மாட்டாங்க. சினிமா தான் 100 நாள்மாங்க. 100வது நாள், வெற்றிகரமான 100வது நாள், கர்ணன் வேட்டைக்காரன் போஸ்ட் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆட்சிக்கு 100 நாள்லாம் கிடையாது. ஏன்னா உண்மையிலே ஒரு ஆட்சி வந்து அதிகாரிகளோட அவங்க பேசி கலந்துரையாடி அதுக்கே ஒரு 100 நாள் வேணும், துறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே. அப்ப 100 நாள்ல ஒரு ஆட்சி சாதனை செய்து விட்டதா இல்லைன்னா வீழ்ச்சி அடைந்து விட்டதான்னு நான் அப்படியான விமர்சனம் கூட வைக்கல. இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு 100 நாள் கொண்டாடுறது, திமுகவும் கொண்டாடி இருக்கு, அதனால இவங்களும் கொண்டாடட்டும், அதை பத்தி கூட நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் 100 நாள்ல தமிழ்நாட்டோட அரசியல் கல்ச்சர்ல நீங்க மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் தெரியல சார். எதுவுமே இல்லைங்க, அதை விட அதிகமா இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் வெற்றி, வெண்டைக்காய் கூட வெற்றிக்காய்னு இனிமேல் அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாத்துலயும் வெற்றிங்கிற டேக சேர்த்து என்னங்க பயன்? எதுக்கு? அது தேவையே இல்லைங்களே. தமிழக வெற்றி கழகம் அதனால வெற்றியா? அப்போ இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில இந்த வியந்தோதுதலுக்குள்ளதான் போய் சேருது. அரந்த நாராயணனோட கூற்று தான், வியந்து ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 100 நாட்கள்ல ஒரு ஆட்சியை நம்ம வந்து வேலிடேட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. எப்படி சார் போய்கிட்டு இருக்கு அரசினுடைய திசை வழி? எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? சரியான பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்காங்களா? அரசுல வந்து அநேகமா நிறைய துறைகள் இருக்கிற அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளா தெரியுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம காலகட்டத்துல பழகின அதிகாரிகள் தான். அதிமுக பிரிவுல நல்ல போஸ்டிங்ல இருந்திருப்பாங்க, திமுக பிரிவுல போஸ்டிங் இல்லாம இருப்பாங்க, ஆனா சிறந்த அதிகாரிகள். இப்போ நீங்க எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு 200 பேரு 150 பேருக்குள்ளதாங்க ஒரு அரசு பணியாற்ற முடியும். ஆமா, இந்த 200 பேர்ல ஒரு 100 பேர் ஒரு ஆட்சிக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க, ஒரு 100 பேர் வேற ஒரு ஆட்சிக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க. சோ நீங்க பழையபடி யாரை கொண்டு வந்திருப்பீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளை தான் இங்க கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா அவங்க நல்லவங்க வல்லவங்கிறது ஓரளவுக்கு பரவலா தெரியுங்க. அப்படி பார்த்தா நிறைய முக்கிய துறைகள்ல நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க நண்பர்கள் அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அமைச்சர்களுக்கு லேர்ன் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு, அதை நான் பாராட்டுறேங்கன்னு மூத்த அதிகாரிகள் சொல்றாங்க. அதாவது அமைச்சர்களுக்கு தெரியல, அது வேற விஷயங்க. அப்படி தெரியாம இருக்கல ஒன்றும் தவறு கிடையாது. 1967 திமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லா அமைச்சர்களும் தெரிஞ்சா வந்தாங்க. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே புதுசுதான். சோ கத்துக்கிடணும்னு என்ன இருந்துச்சுன்னா ஓகே தான். இப்ப பத்திரிகை துறை நீங்க வரீங்க, புதுசா தானே வந்திருப்பீங்க, கத்து கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு? நீங்க கற்றதை வந்து திறம்பட பயன்படுத்தினீங்கனாலே போதும், அந்த ஆற்றல் இருந்தாலே போதும். அமைச்சர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குங்க, நிறைய அமைச்சர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, ஒரு சிலருக்கு இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு மந்திரி சபை மாற்றம்ங்கிறது வரத்தான் செய்யும். ஏதோ ஒரு, அதாவது 17ஆம் தேதி 100வது நாள் கொண்டாடும் போது சட்டமன்றம் கூடுது. நம்ம பேசிட்டு இருக்கிறத பத்தி நிறைய விமர்சனங்கள் சட்டமன்றத்திலயும் வரும்.
ஆனா அமைச்சரவை அவங்க முதல்ல வந்து ஒரு 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 நோக்கத்தோட அமைச்சர்களை போட்டிருப்பாங்க. இப்ப அமைச்சரவையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு இப்போ அமைச்சரோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு போய் சேர்ந்திருக்கும் முதலமைச்சருக்கு மாற்றி அமைப்பாங்க. மாற்றி அமைக்கும் போது இப்ப நம்ம பார்க்கிற சிற்சில குறைகள் மறைஞ்சிரும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. அது எனக்கு என்னமோ அது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் நானும் அதை பார்த்தேன். அப்போ ஆட்சியோட போக்கு திசைவழி நீங்க சொன்ன சரியான பாயிண்டா தான் திசைவழி. இந்த திசைவழி எதுவா தெரியுதுன்னா திமுக ஆட்சி மத்திய அரசாங்கத்தோட என்ன மாதிரியான உறவு வச்சிருந்தது? கிட்டத்தட்ட ஒரு மோதல் போக்கு தான் சார். பயங்கர மோதல் போக்கு. இப்ப இந்த ஆட்சி என்ன வச்சிருக்கு? அப்படிப்பட்ட எந்த ஒரு பெரிய மோதல் போக்கி நம்மளால பார்க்க முடியல. மோதல் போக்கு வேணான்னு வர முதல்ல சொன்னாரு முதலமைச்சர். என்ன சொன்னாருன்னா தேவையில்லாததுக்கு நாங்க மோத மாட்டோங்கிற மாதிரி எனக்கமா தான் சொன்னாரு. இப்ப நான் என்ன நடந்துட்டு இருக்கு கடந்த 4-5 நாளா சட்டமன்றத்துல மத்திய அரசாங்கம் டீலிமிட்டேஷனை பத்தி இன்னும் ஒன்னும் சொல்லலைங்க. சொல்லவே இல்லை. ஆமா, சொல்லவே இல்லை. நமக்கு உண்மையிலே என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. டீலிமிட்டேஷனை பத்தி ஏற்கனவே வேற நம்ம ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். நீட்டை பத்தி ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்ப திருப்பி அதே ஆணியை தானே புடுங்கிட்டு இருக்காங்கன்ற. இந்த சட்டமன்றத்துல இத்தனை நாள் நடந்த சட்டமன்றத்துல விவாதிக்கப்பட்ட அல்லது நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானம் எல்லாமே பழசு. ஆமா, அது சட்டமன்ற நேரம் தானே வீணாச்சு. அதுல என்ன பயன்? தனி தீர்மானங்கிறது சட்ட தடை கிடையாது. மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வர போதோ அதுக்கு நீங்க தடை விதிக்க முடியாது. அது ஒரு கொள்கை பிரகடனம், அவ்வளவுதான். தனி தீர்மானங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கொள்கை பிரகடனம். கொள்கை பிரகடனம் ஏற்கனவே பண்ணிட்டோமேன்றானா? பண்ணியாச்சு. அது வேற சட்டமன்றமா? அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தானங்க மாறி இருப்பாரு, சட்டமன்றம் மாறாதுல. அதே சட்டமன்றம் தான். ஆமா, அதே சட்டமன்றம் தானே. அப்புறம் எதுக்கு அதே மாவை திருப்பி அரைக்கணும்? இப்படி பழையபடி அதே ரூட்டுக்கே போறாங்க. இவங்க புதுசா வந்துட்டாங்க. தே ஷுட் டோட்டலா அவங்க சேஞ்ச் பண்ணி காட்டணும். அண்ணாவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுனாங்க, அவர் வந்த உடனே நல்ல தமிழ்ல மாத்தினாருங்க. அதுவே பெரிய விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளவு நாள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில நல்ல தமிழே கேட்க முடியாது. இவங்க வந்து தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினது, இருமொழி கொள்கை சொன்னது, தமிழக அரசு தலைமைச் செயலகம்னு சொன்னது, கலெக்டர் எல்லாத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்னு மாத்தினது, பழைய பாமா விஜயம் பழைய படங்க, அதாவது சௌகார் ஜானகி கலெக்டரா வருவாங்க, இருகோடுகள், அந்த படத்துல வசனமே வந்து வச்சிருப்பாரு பாலச்சந்தர், மாவட்ட ஆட்சித்தலைவர். கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு மாவட்ட கலெக்டர் சொல்லிட்டு வருவாங்க, பெண் கலெக்டர். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நேரடியா அதுல மக்களுக்கு என்ன பயன் அது தெரியாதுங்க. ஆனா அது ஜஸ்ட் அந்த சேஞ்சே பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் அது கூட எவ்வளவு காலம் தாண்டி வந்துட்டோம். இப்ப அந்த மாதிரியான பெயர் மாற்றங்கள் வந்து கிளுகிழுப்பை ஏற்படுத்தாது, சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. அப்ப வெற்றி மாநாடு வெற்றின்னு சொல்றதுனால அது மக்களுக்கு கிளுகிழுப்பு எல்லாம் வராது. என்ன பயன்னு மக்கள் நினைப்பாங்க. இப்போ நீங்க வெற்றி இது முதலீட்டாளர் மாநாடுன்றீங்க. அப்போ எல்லாரும் என்ன முதலீட்டாளர் எவ்வளவு வந்துச்சு, இத்தனை வேலை கிடைக்கும் அத்தனை வேலை கிடைக்கும்னு சொல்லியாச்சுங்க. இது வரைக்கும் எல்லா முதலீட்டர் மாநாட்டிலையும் சொன்ன வேலைகள்லாம் வந்திருந்ததுன்னா தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியா மாறி இருக்கணும். திமுக ஆட்சியிலையும் இப்படிதான் அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அண்ணா திமுக ஆட்சியிலையும் அடிச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஜெயலலிதா காலத்துல கடைசி காலத்துல அவங்க நடத்தின எல்லா முதலீட்டாளர் மாநாடும் வெறும் ஷோ தான். இப்ப இதுவும் அப்படி முடிஞ்சிடக்கூடாதுல்ல. ஒரு ஆட்சியை நம்பி 100 நாள்ல எத்தனை பேர் தொழில் முதலீடு பண்ணிடுவாங்க சொல்லுங்க. நேத்து ஒரு செய்தி பார்த்தேன், ஒருத்தர் ஏதோ ஒரு நிறைய கமிட் பண்ணிருக்காரு, ஆயிரக்கணக்கான கோடி ரூபா. அவரோட ஷேர் கேபிட்டலே வந்து வெறும் 1 லட்சம் ரூபா தான். வெறும் 1 லட்சம். ஆமா, உண்மைதான் அது. ஏன்னா எல்லாரும் உடனே இதுல பாப்பாங்க. இப்ப அதெல்லாமே இன்னைக்கு வந்து பழைய மாதிரி சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து இணையத்திலே செக் பண்ணிடுவாங்க. இந்த பேர்ல எந்த கம்பெனி இருக்கு, யார் டைரக்டர், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விமர்சனம் வரும். நீங்க 17ஆம் தேதி சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அதை போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. ஆனா அதனால என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா எந்த லாபமும் இல்லை. 100 நாளைக்குள்ள முதலீட்டாளர் மாநாடு நடத்தணும்னு என்னங்க கட்டாயம்? அப்ப பழைய ரூட்டுங்க இது எல்லாமே. என்னன்னா வெற்றி விளம்பரம், வெற்றி இது திராவிட மாடலே வெற்றி விளம்பரம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்லுவார்ல, அதே மாதிரி வெற்றின்னு சொல்றதே வெற்றி விளம்பரமா மாறும். ஓகே சார். சார் பொலிட்டிக்கலா எப்படி சார் நாம புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு மசோதா
பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 71ல என்ன நடந்துச்சோ அதே தான் ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாஜகவுக்கு எதிரான தீர்மானம்னு வச்சுக்கிட்டா கூட பாஜகவை நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பதற்கான நேரடியான கள சூழல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு எம்பியை வந்து அவங்க அமுச்சு விட்டு இருந்திருக்கலாம் தாவேகாவின் சார்பாக. அதை காங்கிரஸ் கொடுத்து அங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ். குறிப்பாக எனக்கு பர்சனலா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். எடப்பாடி ஆட்சி காலத்தை வந்து பாஜக எப்படி இயக்குனாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களை வந்து விஜய் அவர்களை வந்து காங்கிரஸ் இயக்குதோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. காவிரி இஷ்யூ அங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடணும். அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து அவங்க கூட்டல டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்காங்க. சோ கர்நாடகால வந்து காங்கிரஸுக்கு அது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா போய் முடியும்னு கூட்டாம விட்டுருக்காங்களா? ஒரு ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷனை வச்சு விஜய வைத்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்படியான கேம் ஆடினா அடுத்த பிரதமர் தமிழ்நாட்டில இருந்து வருவாருன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஒரு குழப்படியான ஸ்டாண்டு தான் நான் எப்பவும் பாக்குறேன். அதாவது பிஜேபி தான் தாவேகாவை ப்ரொமோட் பண்ணுச்சு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ பிஜேபி என்ன விரும்புதோ அதுக்கு எதிராக தாவேகா நடந்துக்குது. அப்ப காங்கிரஸ் தான் வந்து தாவேகாவை இயக்குது அப்படின்னா சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு? பிரதமரே வந்து தமிழ்நாட்டில இருந்து வர போறாருன்றாரு. அதுக்கு கை தட்டுறாங்க. அப்படின்னா யாரு? அவரு விஜய் தான் சொல்றாரு. அப்படியாவது விஜய் பிரதமர் ஆதவ வந்து முதலமைச்சர் ஆயிரலாம். அதான அர்த்தம். அதான் கணக்கு. சரிங்க. அப்ப விஜய் பிரதமராக தமிழ்நாட்டில இருந்து பிரதமர் ஆகிறதுக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி எல்லாம் சம்மதிக்கிறாங்களா? எப்படி சம்மதிப்பாங்க? அப்புறம் எப்படி காங்கிரஸும் தாவேகாவும் ஒண்ணுன்னு நினைக்க முடியும்? இன் அதர் வேர்ட்ஸ் தாவேகாவுக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லை. சரி, பிரதமர் 2014 ஜெயலலிதா பிரதமர்னு அப்படிதாங்க வந்துச்சு. அது மோடியா லேடியா சொன்னாங்க, கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஜெயலலிதாமா ஓப்பனா சொல்ல, கட்சிக்காரங்க சொன்னாங்க. கடைசியில் அது எதுல போய் முடிஞ்சது அப்படின்னா கோர்ட்டு கேஸ் தண்டனையில போய் முடிஞ்சது. எப்ப நீங்க பிரதமர் ஆக முடியும் அப்படின்னா பிராக்டிக்கலா தமிழ்நாட்டுல அல்லது சவுத் இந்தியால ஒரு அலையன்ஸ் ஆகி அந்த அலையன்ஸ் சார்பாக ஒரு 125 எம்பி கையில இருந்தா அதை நம்ம திங்க் பண்ணலாம். இல்ல மத்திய அரசாங்கம் ரொம்ப வீக்கான ஒரு நிலைமையில எல்லா கட்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுன்னா தேவகவுடா மாதிரி யாராவது பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். சவுத்ல இருந்து இது வரைக்கும் 2 பேர் பிரைம் மினிஸ்டருங்க. ஒன்னு தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது கிட்டத்தட்ட இதான் நிலைமை. பிரைம் மினிஸ்டர் ஆஃபர் வந்து நிறைய பேருக்கு தரப்பட்டது, யாரும் ஏத்துக்கிடல. சோ தேவகவுடா ஆனாரு. ஆனா நரசிம்மராவ் பிரதமர் ஆகும்போது காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டி அடையில தனிப்பெரும் கட்சி ஆயிடுச்சு. அப்ப நமக்கு 2 சவுத் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. இப்போ வந்து குஜராத் பிரைம் மினிஸ்டர், உத்தரப்பிரதேச பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். உத்தரப்பிரதேசம் மத்திய இந்தி பேசுற மாநிலங்கள்ல இருந்தா வராங்க அப்படின்னு பேசும்போது இது ஏற்கனவே நம்மளோட பழைய ட்ரெண்டு. அதாவது இந்தி பேசுறவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்குதுங்க, மத்த மொழிக்காரங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இது வந்து 1967 ட்ரெண்டு. இன்னைக்கு இருக்கிற ஒரு உலகத்துல, யூடியூப் உலகத்துல அல்லது வந்து இன்னைக்கு இருக்கிற ரொம்ப பறந்துபட்ட உலகமா மாறிடுச்சுங்க. 67 வேறங்க, இப்ப வேற. அதாவது எங்க கால அரசியலே வேற, டோட்டலா வேற. இன்னைக்கு நல்ல தமிழ்ல அடுக்குமொழி தமிழ்ல பேசினா ஜனங்க கேட்பாங்களா? நிச்சய மாட்டாங்க. அது மாறிடுச்சுங்க, ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்போ அதெல்லாம் நீங்க அடாப்ட் பண்றீங்க. ட்ரெண்டு மாறிடுச்சு, தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர்ன்றாரு தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானத்துல முதலமைச்சர் தீர்மானம் போட்டு நிறைவேற்றியாச்சா? சென்னை உயர்நீதிமன்றத்துல எனக்கு இன்விடேஷன் வந்திருக்குங்க வழக்கறிஞரா, சுதந்திர தின விழாவுக்கு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இடம் இல்லை. வந்தே மாதிரம் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் ஃபாலோடு பை தெளிவா கொடுத்திருக்காங்க, ஃபாலோடு பை நேஷனல் ஆந்தம். ஆனா அதே உயர்நீதிமன்றத்துல மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, நேஷனல் ஆந்தமும் நேஷனல் சாங்கும் பாடும்போது தாங்க நாங்க வந்து இது கொடுத்துருக்கோம் ஆர்டரு, ஸ்டேட் சாங்கை பத்தி எங்களுக்கு பேச்சே இல்லைன்றாரு. வாஸ்தவமா அதான் உண்மைங்க. அந்த சர்க்கிள் நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் நேஷனல் ஆந்தமும் நேஷனல் சாங்கும் சேர்த்து பாடப்படுதோ அப்ப மட்டும்தான் வந்து நீங்க நேஷனல் சாங் ஃபர்ஸ்ட், நேஷனல் ஆந்தம் செகண்ட். ஸ்டேட் சாங்கும் பாடப்பட்டா என்னன்னு சொல்லல, நம்ம தாராளமா அதை எடுத்துட்டு ஸ்டேட் சாங் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சட்டமன்ற தீர்மானம் வந்தாச்சு. சட்டமன்ற தீர்மானத்துல அப்போ சட்டமன்ற தீர்மானத்தை உயர்நீதிமன்றமே ஏத்துக்கலையா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல குழப்பம் இருக்குங்க. அதாவது இது வந்து முதல்ல ஏதோ ஒரு வகையில டிசைட் பண்ணிருக்க வேண்டிய மேட்டர், குழப்பம் இருக்கு இதுல. ஒண்ணுமே இல்ல, சிஜே கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலே அவர் வந்து ஆர்டரை மாத்திருப்பாருங்க. சிஜே கிட்ட இத அப்ப பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். சிஜே வந்து வேற மாநிலத்துக்காரர், அவர்கிட்ட பண்ணவே இல்லை. நேஷனல் ஆந்தம் கடைசியில் தான் பாடுவாங்க. நேஷனல் சாங் வருது, நடுவுல வருது, கண்டிப்பா நேஷனல் ஆந்தத்துக்கு முன்னாடி நேஷனல் சாங் பாடலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்தே மாதிரம் முதல்ல பாட போறது
நமக்கு செங்கோட்டையில பாட போறது இந்த ஆகஸ்ட் 15 தான். அப்போ தாராளமா உயர் நீதிமன்றத்துல பாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு என்ன எங்க தடை இருக்கு? எங்கேயுமே தடை கிடையாது. அத ஃபர்ஸ்ட் தீர்மானம் போட்டிருக்குங்க. போடும்போது நம்ம பார்க்க வேண்டாமா? எங்கெல்லாம் வந்து முக்கியமான சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடக்கும், மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கும், நீதிமன்றங்கள்ல நடக்கும், அப்புறம் வந்து தலைமை உயர் நீதிமன்றத்துல நடக்கும். இது எல்லாருக்கும் தெரியுங்க. மதுரை உயர் நீதிமன்றம் அது முக்கியம். அப்போ உயர் நீதிமன்றம் இப்படியான முடிவு எடுத்தா மாவட்ட நீதிமன்றங்களும் இதே முடிவு தானே எடுக்க முடியும். அப்போ பாத்தீங்கன்னா இதுவே வந்து நாளைக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியா மாறும். ஃபாலோ அப் இல்லைங்க. அதனாலதான் சேஞ்ச் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பழைய பாணி என்னவோ அதுக்குள்ளே போறாங்க. திமுக ஆட்சிக்கு தாவேக ஆட்சிக்கும் வித்தியாசங்கள் என்னன்னு சொல்லுங்க. மினிஸ்டர் மாறி இருக்காங்க, எம்எல்ஏ மாறி இருக்காங்க, முதலமைச்சர் மாறி இருக்காரு. எனக்கு உண்மையிலே தெரியல. அதே மாதிரிதான் இருக்குங்க. ஓகே சார், எனக்கு பொலிட்டிக்கலா இன்னொரு கேள்வி இருக்கு சார். தமிழ்நாட்டுல வந்து இருமுனை அரசியல் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்திருக்கு. யாருமே உள்ளார 3வது அணியாக பலரும் வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. யாராலையுமே அந்த கோட்டையை உடைக்க முடியல. அந்த கோட்டையை உடைச்சது விஜய் தான். மறுபடியும் இருமுனை அரசியல் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு போல இருக்கு. அதிமுகவை சிரிக்கணும்னு பாக்குறாரு போல இருக்கு. சட்டமன்றத்திலயும் சரி, அரசியல் களத்திலையும் சரி, அதிமுகவை வேல்யூ பண்ணாம தான் அவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. சோ நாங்க உங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல, எங்களுக்கு போட்டி திமுக தான், நீங்க களத்திலேயே இல்ல அப்படிங்கிற டோனை செட் பண்ண விரும்புறாங்களா சார்? தாவேகா மௌனத்தால நிராகரிக்கிறாங்களா அதிமுகவை? தாவேகா அதிமுகவை அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது தெரியுதுங்க. ஆனா எப்படிங்க பண்ண முடியும்? சரி, எம்ஜிஆரை பாராட்டுறீங்க, ஜெயலலிதாவை பாராட்டுறீங்க. அப்ப எம்ஜிஆர் தோற்றுவிச்ச கட்சியை நீங்க அப்படியே சுவீகரிப்பீங்களா? அப்ப ரெட்டையில சின்னம் இல்லாமலே போயிருமா? அதிமுக ஃபுல்லா தாவேக்காக ஆயிடுச்சுன்னா தாவேக்கா விசில் வச்சுக்குமா, ரெட்டையிலே வச்சுக்குமா? விசில் தானே வச்சுக்கிடும். விசில தான் வச்சுப்பாங்க. அப்ப எம்ஜிஆர் சின்னமே இல்லாம ஆக்கிடுவீங்களா தமிழ்நாட்டுல? எவ்வளவு பேர் எம்ஜிஆர் விரும்பிகள், நலம் விரும்பிகள், பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மனசு புண்படாதா? என்ன பாலிசின்னு சரி, நீங்க வந்து தனியா வந்துட்டீங்க, 107 சீட்டு 108 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க, தனி முதலமைச்சர் ஆயாச்சு. அப்போ உங்க கட்சியவும் உங்க ஆட்சியவும் வலிமைப்படுத்துங்க, செறிவுபடுத்துங்க, மக்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க, மக்களுக்கு வேண்டியது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக மக்கள் உங்க பக்கம் நிற்பாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அதுல ஆமா சார், நடப்பது அம்மா ஆட்சிங்கிறாரே சார் சட்டமன்றத்துல. அதான் அப்ப அம்மா ஆட்சினா 2014 அம்மாவுக்கு தண்டனை கிடைச்சது. அது எந்த வகையில சேர்த்தி? சரி, அம்மா ஆட்சியில தப்பு இருக்கு, ரைட்டு இருக்குங்க. ஆமா, எப்போ தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லாதபடி சிட்டிங் சிஎம்க்கு தண்டனை. கரெக்ட். அப்போ அதெல்லாம் ஓகே. அதிமுகவை ஓன் பண்ணி பேசுறதுக்கு என்ன சார் காரணம்? சைலண்ட் பண்ணணும்ங்கிற ஒரே விருப்பம் தான். இல்லங்க, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவை அப்படி நீங்க ஓன் பண்ண முடியாது. ஆமா முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா கிராமங்களையும் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும், எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் பேர்ல பற்று இருக்கும். அதிமுக ரெட்டையில கடைசியா 10 எம்எல்ஏ இருந்தாலும் அதிமுக இருக்கும், அதிமுக ரெட்டையில இருக்கும். அப்போ இது யாரு ராங் ஐடியா? இந்த விஜயபாஸ்கர், நம்ம சண்முகம், சிவி சண்முகம் இவங்க கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த சிவி சண்முகம் வந்து ஏற்கனவே சசிகலாமா கொடுத்த ராங் ஐடியால தான் அதிமுக முதல் குழப்பமே வந்துச்சு. அடிப்படையில வந்துங்க, ஒரு கட்சியை காணாம போக செய்யணும் அப்படின்னா அந்த கட்சி தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு. சுதந்திர கட்சி இப்ப இருக்கா? 67 எவ்வளவு பெரிய கூட்டணி சுதந்திர கட்சி கூட்டணி. ஏன்னா ராஜாஜி மறைந்தார், அதுக்கு பிறகு எந்த வாய்ப்புகள் இல்ல. உலகத்திலே இல்லாத ஒண்ணும் ஹண்டே வந்து ஒரு காரணம் சொன்னாருங்க, ராஜாஜி என் கனவுல வந்து அதிமுக சேர சொன்னான்னு சொல்லி சேர்ந்துட்டாரு. இதான் அவரு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மரியாதைக்குரியவருங்க. இன்று வரைக்கும் அவர் வந்து இருக்காரு, அரசியல்லாம் ரொம்ப தெளிவா. ஆனா அவர் சொன்ன காரணம் இதுதான். ஏங்க நீங்க எம்ஜிஆர் ஆட்சி ஆதரிச்சீங்க, அதிமுகவுக்கு போனீங்கன்னா, ராஜாஜி என் கனவுல வந்து சொன்னாருங்க. அப்படின்னா இவங்க கனவுல எல்லாம் வந்து விஜயபாஸ்கர் கனவுல எல்லாம் யாரு சொன்னா? ஏன் இவங்க சேர்த்துக்கிறாங்க? விஜயபாஸ்கர் இல்ல, வேலுமணியே எடுத்துக்கோங்க. வேலுமணி பேர்ல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு சொல்லுங்க? ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப நீங்க ஊழல் ஒழிக்க வந்த கட்சி, ஊழலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஊழலை ஒழிச்சா அத மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. சில கீழ்மட்டங்கள்ல ஊழல் ஒளிஞ்சிருக்குன்னு கூட நான் கேள்விப்படுறேன், ரொம்ப பாராட்டுறேன். ஆனா எதுக்கு வந்து ஊழலின் உருவமா ஆனவங்களை எல்லாம் நீங்க சேர்க்கிறீங்க? சோ இதனாலதான் உங்களுக்கு அரசியல் தெளிவில்லைன்னு சொல்றீங்களா சார்? இதனாலதான் அந்த பொலிட்டிக்கல் பாத் இருக்கு இல்லைங்களா, அதுல எங்கேயோ கன்ஃபியூஷன். ஆமா, ஓகே சார். அந்த பாத்துல இருக்கிற கன்ஃபியூஷன் எப்போ சார் சரியாகும்? எப்ப சரியாகும்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுன்னு ஆதவ் சொல்றாரு,
அமைச்சர் சொல்றாரு. ஆமா, அதுவே ரொம்ப பெரிய தப்பு. அவர் எதை வச்சு அப்படி சொல்றாருனாங்க, திமுகவுக்கு எதிராக தாவேக்காங்கிற நிலைப்பாடுன்னு நினைக்கிறாரு. ஆமா, தாவேக்கா எப்படி வெற்றி பெற்றதுன்னு யோசிச்சு பாருங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபட்டு அதுல ஒரு பகுதி தாவேக்காவுக்கு போச்சு, ரைட்டுங்களா? போச்சு. அப்போ அதிமுகவுக்கு எதிராக ஒரு ஓட்டு வங்கி பிளவுபட்டு அது திமுகவுக்கு முழுமையா வராம தாவேக்காவுக்கு போச்சு. 3 கட்சியோ 4 கட்சியோ இருப்பது தாவேக்காவுக்கு நல்லதா கெட்டதா? நிச்சயமா கெட்டது. நிச்சயமா நல்லது. இப்போ தமிழ்நாடு அரசியலுங்க 100 பேர் இருக்காங்க சார். அது வந்து தாவேக்காவுக்கு கெட்டதுதானே. ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க, போட்டி போடுறாங்க அப்படின்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. அதனாலதான் வந்து அதிமுக சிரிக்கணும்னு வந்து விஜய் நினைக்கிறாரு. 2 பேர் இருந்தா மெஜாரிட்டியில நாம தனிப்பட்ட கட்சியா வந்துடலாம் நினைக்கிறாரு அவரு. இப்போ தாவேக்காவுக்கு எதிரா அதிமுகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, திமுக மட்டும் இருக்கு. சரி, அப்படின்னா நாம் தமிழர் அந்த இடத்த பிடிக்க போட்டி போடாதா? எப்படிங்க போட்டி போட முடியும்? சரி, ஒரு கட்சி 3 கட்சியா 2 கட்சியா 4 கட்சியெல்லாம் நீங்க நிறுத்த முடியாது. ஜனங்க நிறுத்த வேண்டிய மேட்டர். உங்களுக்கு எது அட்வான்டேஜ் அப்படின்னா, நாளைக்கு தாவேக்கா இருக்கு, தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுதல், அதான அட்வான்டேஜ். ஆமா, நாளைக்கு 5 வருஷம் கழிச்சோ எப்பவுமே தேர்தல் வருதுங்க, தாவேக்கா ஆட்சி, குறைகள் சொல்றாங்க, ரைட்டு, குறைகள் சொல்லட்டும். தாவேக்கா ஆதரவாளர்கள், விஜய் ஆதரவாளர்கள் அப்படியே தான் ஓட்டு போடுவாங்க இல்லையா? ஆமா, இப்ப அப்படிதானே தெரியுது நமக்கு. அப்போ தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு வங்கிய 3 முனையா 4 முனையா பிரிப்பது தானங்க நல்லது. அதை எதுக்கு நீங்க வந்து ஒன்னா சேர்த்து திமுக கொடுக்குறீங்க? அது என்ன அரசியல்? எப்படி ஜெயிச்சீங்க? திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு வங்கிகள் ஏற்பட்ட பிளவுகள் தான். கரெக்ட். பிஜேபி எப்படி ஜெயிக்குது? பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கியில் ஏற்படுற பிளவுகள் எப்படி 1977 ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்திரா காந்தியை தோக்கடிச்சாரு? எல்லாரையும் ஒன்னா ஒரே ஜனதா கீழே கொண்டு வந்தாரு. காங்கிரஸ் எதிரான ஓட்ட ஒன்னாக்குனாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அரசியல் இதுதாங்க. நமது சிற்றறிவுக்கு எட்டிய வகையில ஒரு 50 வருஷம் அனுபவம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தாவேக்கா ஆட்சி அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் கடத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.